விதிமீறி இயக்கப்படும் வணிக பைக்குகளை கண்டறிய இன்று முதல் சிறப்பு தணிக்கை. போக்குவரத்து துறை உத்தரவால் பைக் டாக்ஸிகளுக்கு சிக்கல். ராமேஸ்வரம் மண்டபம் மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல தடை. பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீன்வளத்துறை உத்தரவு. வரும் 15ஆம் தேதி இந்தியா வருகிறார் இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்க. பிரதமர் மோடியை சந்தித்து பேச உள்ளதாக தகவல். மீனவர் பிரச்சினை குறித்து பேச வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை உருவாக்காமல் எவ்வளவு காலத்துக்கு இலவசங்களை வழங்குவீர்கள்? மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கை தமிழக கடற்கரையை நோக்கி இன்று நகரக்கூடும். மீனவர்கள் 3 நாட்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரிக்கை. கடலூர், தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், புதுக்கோட்டையில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆட்சியை பிடிப்பாரா? இன்று இரவு 8:15 மணிக்கு சத்தியம் டிவியின் மெகா சர்வே வெளியாகிறது. கர்நாடக மாநிலத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 3364 மகப்பேறு மரணங்கள். உயர்மட்ட குழு விசாரணைக்கு முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவு. நெல்லை அருகில் விளைநிலங்களில் கூட்டமாக படையெடுக்கும் மான்கள். காட்டுப்பன்றிகள், மயில்கள் அட்டகாசத்தை தொடர்ந்து மான்கள் படையெடுப்பால் விவசாயிகள் குமுறல். கொடைக்கானலில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவுக்கு மோசமாக காட்சியளிக்கும் சாலை. அடிக்கடி நிகழும் விபத்துகளால் வாகன ஓட்டிகளுக்கு கடும் சிரமம். சாணமாவு வனப்பகுதியில் பிரிந்து கிடக்கும் 30க்கும் மேற்பட்ட யானைகளை ஒன்றாக சேர்க்க வனத்துறை முயற்சி. பயிர்களை சேதப்படுத்தும் யானைகளை தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு விரட்ட வனத்துறை தீவிரம். ஓமலூர் அருகே நகைக்கடை சுவற்றின் பின்புறம் துளையிட்டு கொள்ளை. 3 தனிப்படைகள் அமைத்து காவல்துறை விசாரணை.